இங்க ஊர் மினி டேங்கிட்ட ஒரு சின்னதா ஒரு வேப்ப மரம் கொஞ்சம் தான் வளர்ந்து வந்துச்சு. அந்த தண்ணி அதிகமா போகாம மண்ணோட ஈரப்பதத்துக்கு அந்த வேப்ப மரம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு எங்களுடைய தேவைகளுக்கு தண்ணி நாங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு மீதி தண்ணி வந்து வேஸ்டா தான் போகுது. அப்படியே வேஸ்டா போகக்கூடிய தண்ணியை வேப்ப மரத்துக்கு நேரம் தண்ணி நல்லா வாட்டத்தை கனெக்ட் பண்ணி வெட்டி விட்டோம்னா அந்த தண்ணி வந்து வேஸ்டாவும் போகாம கரெக்டா அந்த வேப்ப மரத்துல தண்ணி நல்லா குளிரா பாஞ்சிரும். இந்த டேங்கு கிட்ட வந்து புல்லு வந்து எப்பவுமே ரொம்ப பசுமையாவும் ரொம்ப பச்சையா தான் இருக்கு. காரணம் என்னன்னா தண்ணியோட ஈரப்பதம் வந்து எல்லா இடத்துலயும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இடத்துல வந்து மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஒரு சில மரங்கள் அப்படியே பட்டு போயிருது. மரம் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதை விட ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி காட்டு செடிக்குள்ள வேப்ப மரம் புளிய மரம் சொல்லி நிறைய வளர்ந்து வந்திருக்கும். அதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை ஊத்துங்க. தண்ணி போற அளவுக்கு ஒரு வாய்க்கால் வெட்டக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி உதவிகளை செய்ய 4 மரமும் வளர்ந்து வரும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இவன் விளம்பரத்துக்கு பண்றான்னு சொல்லி நிறைய பேர் பண்ணாங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நாம பண்ணக்கூடிய விஷயம் விளம்பரமா இருந்தாலும் சரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி இதை பார்த்து 4 பேர் நல்லது செய்ய தான் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா ஊரை சுற்றி 4 மரம் நடுங்க.